Hi all! இந்த வீடியோவை சூஸ் பண்ணி பார்க்க வந்த பிரைட் டு பி மேக்கப் ஆர்டிஸ்ட், ஆஸ்பைரிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் டு பி அவங்க எல்லாருக்குமே ஒரு பிக் ஹாய். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் ஆஃப் திஸ் ரிசப்ஷன் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரைட் வந்து கொஞ்சம் பிரைட்டாகவே சூஸ் பண்ணியிருந்தாங்க மேக்கப். ஸோ ஒரு நல்ல ஒரு கிளாம் லுக் தான் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களோட ரிசப்ஷன் லுக்கில் ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைஸ். இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஐ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பிகாஸ் அவங்க வந்து நல்ல கிளிட்டர் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ஃபால் அவுட்ஸ் இருக்கும், நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதை பண்ண முடியாது. நல்ல ஸ்கின் ட்ரையாக இருந்துச்சு. ஸோ மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டு அது கொஞ்சம் நேரம் சோக் ஆக விட்டுட்டு நான் ஐ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஐ மேக்கப் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஐ மேக்கப் முடிச்சதுக்கப்புறமேட்டு ப்ரைமர் அப்ளிகேஷன் அண்ட் தென் ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் டேரெக்டாக போயாச்சு. ஸோ ஃபாலோட்ஸ் எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக வைப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃபவுண்டேஷன் பார்க்கையில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பிரைட்ஸ்க்கு யூஸ்வலாகவே ஒன் ஷேட் லைட்டராக தான் போடுவோம் அவங்கள்ட்ட ப்ரிஃபரன்ஸ் கேட்டுட்டு. ஒன்ஸ் கான்டூர் ப்ளஷ் அப்ளிகேஷன் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் ஈவனாக ஆகிடும், ரொம்ப அழகாக இருக்கும் அவுட்புட். அவங்களுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஃபவுண்டேஷன் ஷேட்லேருந்து 2 ஷேட்ஸ் லைட்டர் கன்சீலர் எடுத்து அண்டர் ஐ ஹை பாயிண்ட்ஸ் அது எல்லாமே கன்சீல் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஒரு பிரைட் லுக் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஒரு 70% வெட் பியூட்டி பிளெண்டர் வச்சு போட்டிருக்க க்ரீம் ப்ராடக்டோட எக்ஸஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்டெப் நம்ம பண்ணலன்னா மேக்கப் ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக வராது. ஜஸ்ட் ஒரு டேப்பிங் மோஷனில் மட்டும் பண்ணணும். இதை வந்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கூடாது. ஜஸ்ட் டேப் மட்டும் பண்ணி ஈவன் அவுட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பவுடர் அப்ளிகேஷன். நான் வந்து PAC டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் க்ரையோலனோட ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஸ்பாஞ்ச். ஸோ கண்ணோட அந்த கார்னர்ஸ்லலாம் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது க்ரீம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்க இடத்துல கொஞ்சம் எக்ஸஸாக அப்ளை பண்ணி லாஸ்ட்டாக அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அனஸ்தாசியாவோட எபோனி பொமேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு லாங் ஸ்டே கொடுக்கக்கூடிய ஐப்ரோ ப்ராடக்ட். அவங்களுக்கு நைட் வரைக்கும் இருக்கணும் மேக்கப். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிரைட் கிளியர்லி ஷீ ஹேட் அன் ஐடியா ஆஃப் ஹவு ஷீ வாண்ட் டு பி லுக். ஸோ ஐப்ரோஸ் கூட வந்து ப்ரிசைஸாக ஷார்ப்பாக வேணும், ஹேர் டூ மேக்கப் எல்லாமே எப்படி வேணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஐலைனர் அப்ளிகேஷன் ஜெல் ஐலைனர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அகெயின் ஃபார் லாங் ஸ்டே. இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து ஒரு செம தின்னான ப்ரஷ். ஸோ அதில் வச்சு நான் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பில்ட் பண்ணிப்பேன். இன்கேஸ் அவங்க வந்து எனக்கு இன்விசிபிளாக ஒரு ஐலைனர் வேணும்னு கேட்டால் கூட என்னால் இந்த ப்ரஷ் வச்சு அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு போல்ட் ஐஸ் பண்ணையில் காஜல் வந்து லோவர் வாட்டர் லைனில் மட்டும் இல்லாமல் அப்பர் வாட்டர் லைன்லேயும் கொடுக்கணும். ஸோ நான் அது ரெண்டுமே கொடுத்துருந்தேன். அண்ட் கீழே வந்து கொஞ்சமாக லைட்டாக ஸ்மச் பண்ணி விட்டுருந்தேன். மேலே எவ்வளோ ஹெவி ஒர்க் பண்ணல, கீழே வந்து லைட்டாக அந்த ஐஷேடோட கண்டினியூஷன் கொடுத்தோன்னா ஐஸ் நல்லா பாப்பாகி அழகாக தெரியும். ஃபைனலாக ப்ளஷ், ஹைலைட், கான்டூர் அண்ட் லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் ஒரு டார்க்கர் பிங்க் ஷேட் அவுட்லைனாக கொடுத்துட்டு லிப்ஸ்டிக் தான் போட்டிருக்கேன் அவுட்லைன்லையும். அண்ட் இன்சைடில் ஒரு லைட்டர் பிங்க் ஷேட் வந்து கொடுத்துருக்கேன். நான் போல்ட் ஐஸுங்கிறதுனால லிப்ஸ் கொஞ்சம் சட்டிலாக போயிடலான்னு ஒரு லைட்டர் ஷேட் கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு நான் பெருசாக க்ரீம் கான்டூர் கொடுக்கல, வெறும் ஒரு லைட்டர் ஷேட் கான்டூர் பவுடர் எடுத்து லைட்டாக ஒரு டெஃபினேஷன் மட்டும் கொடுக்குறேன். அவ்வளோதான், என் பிரைட் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட வெட்டிங்க்கும் மேக்கப் புக் பண்ணணுன்னா நிவாஷினி மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் இன்ஸ்டா பேஜ்க்கு DM பண்ணுங்கள். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டு சம்ஒன் ஹூ இஸ் லேர்னிங். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, மீன்ஸ் அ லாட். பாய்.